டிஜிட்டலுக்கு ஒரு கமல் சார்னு நம்ம சொல்லுவோம். ஒரு ஐகானிக் ரசிகன் டிஜிட்டல்னு இதை நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். டிஜே சித்து சொல்லாதவன். சித்து கூட ஒருத்தர் வருவான் அவன். திருப்தி வந்து 2 பேர் ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. நல்லவங்களை ஆண்டவர் அதிகமா சோதிப்பாரு, கைவிட மாட்டாரு. பொண்டாட்டிட்ட கேட்டிருந்தா ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிருக்கேன் கடந்த சில மாசங்களா. நேத்தி காலையில அவங்க அப்பா தவறிட்டாங்க. இன்னைக்கு வரலையும் அந்த மனுஷன் இங்கே தான் இருக்க. ஸோ தமிழ்நாடு நோக்கு எவ்வளோ சத்தமா முடியுமோ அவ்வளோ சத்தமா ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். தமிழ்நாடு நவ் டிஜிட்டல் அவார்ட்ஸ் 2024. Title sponsor Bharat KR Group, Mr. Kannan Ravi. Supported by Your Journey Tours and Travels, India's #1 all-in-one travel brand. Co-presented by Marudhan Group, Building Values, உங்கள் சத்யா. இப்பொழுது தமிழகம், ஆந்திரா மற்றும் கேரளாவிலும் அனுஜ் ஸ்டைல்ஸ், ரகங்கள் பலவிதம், ஒவ்வொன்றும் உலகத்தரம். சாம்ஸ் கப்பல் காலேஜ். Powered by Annai Foods, Dates and Masalas, Rubini Refined சமையல் எண்ணெய், Suras School Guides, ஆசிரியர்களின் நம்பிக்கை, மாணவர்களின் எதிர்காலம். Brilliant Cuts, specialist in manufacturing of 916 certified national diamond jewelry at 40% lesser rate. Associate sponsor Mac Media and Entertainment, Danish Chennai, a school of intellectual powerhouse. MetaMax Software Technology, a universal digital platform for everyone. Special partner Bisway Financials, your partner for personal and home loans. Experience the future now. We would like to welcome Village Cooking Channel and the team on the stage. இப்போ நீங்க ஒருத்தவங்களுக்கு அவார்ட் கொடுக்க போறீங்க இல்லையா? சோ அந்த பர்சன் யாருன்னு நம்ம ஏவில பாத்துறலாமா? மைக் பிடிச்சி பேசுறோம், ஊரே என் பேச்ச கேட்கணும்னு ஆசைப்பட்ட ஒரு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். படிக்கிறப்பவே ஒரு நாள் ஆர்ட் சேவா 10 கலப்புனார். எப்படி பண்ண முடியும், எப்படி போதும் நான் விசாரிச்சேன், பண்ணி காட்டியிருக்காரு. டிகிரி முடிச்சதோ டியூஸ் செதல வேலை கிடைக்குது. இருந்தாலும் ஆனா ஆர்ட் சேவா தான் ஆகணும் ஸ்ட்ராங்கா நின்றார். ஸ்ட்ராங்கா ஜியோ வந்ததுக்கு அப்புறம் ஊரே ஆன்லைனுக்கு மாற நம்ம ஹீரோ ஆன்லைனுக்குள்ள வந்தாரு. முதல்ல அவர் ஆரம்பிச்சது வெப்சைட் ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் அது வெப் ரேடியோவா மாத்தினாரு. அதுக்கப்புறம் யூடியூப் சேனல் தொடங்கினார். அதுக்கப்புறம் எல்லாமே ஃபென்டாஸ்டிக். சினிமாவுக்குள்ளே வந்தாரு. அதுக்கும் அவருக்கு ரெட் கார்பெட் தான். சேட்டலைட் சேனல் ஆரம்பிக்கிறாங்க, ஓடிடி ஆப், டிஜிட்டல்னு அத்தனை பிளாட்ஃபார்ம்லயும் ஏன் வழி தனி வழின்னு மாஸ் காட்டிட்டு போய்கிட்டே இருக்காங்க. The ultimate entertainer, யூடியூப் வரலாற்றில் முதல் முறையாக the unstoppable energy bomb, கேட்கல the king maker of Tamil digital, எல்லாருக்கும் என்னுடைய மன்னிப்புகளை சொல்லிக்கிறேன். talent veteran RJ Vignesh Kant. இனி நாம போக போற பாதை ஷீப்போட பாதை. ஒரு நிமிட பேச்சில் ட்ரெண்ட் அடிக்கும், 50 மணி நேரம் பேசி ரெக்கார்ட் சாதனை படைக்கும் சுவாரஸ்யமான RJ. 50 hours கண்டினியூஸா பண்ணதுனால நான் உனக்கு ஒரு கேள்வி கேட்கிறேன். மேடை நாடகங்கள் முதல் மியூசிக் கான்சர்ட் வரை, OTT முதல் சேட்டலைட் சேனல் வரை, டிஜிட்டல் மீடியா என்னவெல்லாம் செய்ய முடியும் என்று பலருக்கும் பாதை போட்டு கொடுத்த பயணியர். நீங்க செய்ற எல்லா முயற்சிகளும் வெற்றியடைய கைரோவரும். இசைஞானி இளையராஜாவை ரியாலிட்டி ஷோவுக்கு அழைத்து வந்தது, வைகை புயல் வடிவேலுவை பிராண்ட் அம்பாசிடராக ஆக்கியது என அசாத்தியங்களை சாத்தியமாக்கிய கேம் சேஞ்சர். எப்படியாவது கேட்டது காப்பாத்தி கடவுளே. இவரால் அடையாளம் காணப்பட்டவர்களை இன்று சின்ன திரையும் வெள்ளித்திரையும் கொண்டாடுகிறது. பிளாக் ஷிப் வந்துட்டு ஒரு ஆபீஸா ஸ்டுடியோவா அதெல்லாம் கிடையாது. பிளாக் ஷிப் வந்து ஒரு ஸ்கூல். பிளாக் ஷிப்பின் பிதாமகன் RJ விக்னேஷ் காந்துக்கு டிஜிட்டல் ஐகான் விருதினை வழங்குவதில் பெருமிதம் கொள்கிறது தமிழ்நாடு நவ். We would like to have Mr. Kannan Ravi sir on the stage. வில்லேஜ் குக்கிங் சேனல் வந்து ஃபர்ஸ்ட் வாங்கின அவார்டு பிளாக் ஷிப் அவார்டு அண்ணன் தான் கொடுத்தாங்க. ஸோ இப்போ வந்து திருப்பி கொடுக்க அது என்னது என்னமோ சொல்லுவாங்களா இங்கிலீஷில், சரி ஏதோ ஓகே ரிட்டன் கிஃப்டா? ஓகே அப்படி இல்லை, அன்பை மாற்றி பரிமாறிக்கிட்டீங்க. ஆக்சுவலாக எனக்கு ரொம்ப 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 சந்தோஷமா இருக்கு. நீங்கள் வந்து ப்ரெசென்டர் ஆகிறீங்க அப்படின்னே யாருக்கா இருக்கும் அந்த சர்ப்ரைஸ் அப்படின்னு தான் உண்மையிலே அப்படி தான் யோசித்தேன்.
எனக்குன்னு நான் யோசித்தப்போ எனக்கு இது ரொம்ப பெருசாக இருந்துச்சு, உண்மையிலே ரொம்ப பெருசாக இருந்துச்சு. தேங்க்யூ தமிழ்நாடு. ஸோ ஐகான் அட் டிஜிட்டல்னு நினைக்கிறேன், அப்படி கொடுத்துறேன். ஆனால் உண்மையிலே ஐகான் அட் டிஜிட்டல் நான் இல்லை, அப்படி சொல்ல முடியாது. யாராலையும் அந்த ஒரு பட்டத்தை உரிமை கொண்டாட முடியாது. ஒரு ஐகானிக் ரசிகன் அட் டிஜிட்டல்னு இதை நான் வாங்கிக்கணும்னு நினைக்கிறேன். ஏன்னா எல்லாரையும் ரசிச்சுக்கிட்டே இருக்கேன். அதில் அந்த ஃபஸ்ட்டு செட்டில் ரசித்து அவங்கள்ட்ட இருந்து இதை ரிசீவ் பண்ணுறது அப்படின்றது பியூர் சோல்ஸ். ஸோ உண்மையான மனது படைத்தவங்கள்ட்ட இருந்து இந்த விருது. இங்கே இருக்க எல்லாருமே அப்படி தான் நினைக்கிறேன். இந்த அரங்கு வந்து நட்சத்திரங்களால் ஜொலிக்குதா, நட்சத்திரங்களால் நிரம்பியிருக்கான்னு நினைக்கிறேன். ஆனால் மனசு நிறைய எல்லாரும் உட்காந்துருக்கோம் இல்லையா? ஸோ சந்தோஷம் நிறைய உட்காந்துருக்கோம். அங்கே தான் இந்த அரங்கு வந்து பெரிய அரங்கா தலை தோங்கி நிற்கிதுன்னு நினைக்கிறேன். தேங்க்யூ, நன்றி. இந்த ஸ்டார்ட் பண்ணி 7 மில்லியன் இருக்கையில் நம்ம முதல் அவார்டு வாங்கணும். அது வந்து அண்ணன் கையால் தான் ஃப்ளாக்ஷிப் அவார்டு தான் வாங்கணும். திரும்ப எங்கள்கிட்டேருந்து உங்க அவார்டு வாங்குறாங்க ஏத்துக்கிட்டு அந்த மனசுக்கே ரொம்ப நன்றி. உங்க மனசுனால தானே ஒரு சீனே இல்லை. ரொம்ப சந்தோஷம். என்னன்னா விக்னேஷ்காந்த் அவரை பற்றி ஒன்று சொல்லி ஆகணும். என்னன்னா எல்லாரும் வந்து சேனல்ஸை நோக்கி போயிட்டு இருக்கும்போது டிஜிட்டல்னு ஒரு விஷயம் இருக்குது அப்படின்றதே வந்து நிறைய பேருக்கு தெரியாது. அதை ஃபஸ்ட்டு கண்டுபிடிச்சாரு. அதுக்கப்புறம் அதுலேருந்து ஓடிடி, அதுக்கப்புறம் சேட்டலைட் சேனல்னு சொல்லி, அதாவது எப்படி வந்து கமல் சார் வந்து தமிழ் சினிமாவுக்கு நிறைய புது விஷயங்களை கண்டுபிடிச்சி கொண்டு வந்தாரோ அந்த மாதிரி டிஜிட்டலுக்கு ஒரு கமல் சார்னே நம்ம சொல்லலாம். எழுதி வச்சிருக்கியா? இல்லை, உண்மையான மனசார சொல்கிறேன். கஷ்டப்பட்டு எந்த பேக்ரவுண்டும் இல்லாமல் இவ்வளோ பெரிய விஷயத்தை யோசிச்சு உன்னுடைய அறிவால் மட்டுமே நீ இந்த இடத்துக்கு வந்திருக்க அப்படின்றது வந்து உண்மையான விஷயம், யாருமே மறுக்க முடியாது. ஏன்னா நான் ஆரம்ப கட்டத்து காலத்துலேருந்து நான் பார்த்துருக்கேன். ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் தலைவரோட வாய்ஸில் அந்த ஏவி இருந்தது இன்னும் கூடுதல் சந்தோஷம். உனக்குன்னு கேட்டிருந்தா தலைவரே பேசி கொடுத்துருப்பாரு. இப்போ உங்களுக்காக ஒரு எல்இடி ஒன்று வருது. அதாவது அந்த எல்இடியில உங்களை திட்டி வந்து 2 பேர் ஒரு வீடியோ அமைச்சிருக்காங்க. ஆனா அந்த 2 பேர் யாருன்னு நீயே ஒரு கெஸ் பண்ணி சொல்ல. எக்கச்சக்கமான பேர் இருக்காங்களே நான் அவார்டு வாங்கினா திட்டுறதுக்கு. இல்லை, உனக்கு ஒரு 2 பேர் தெரியும் டக்குன்னு தோன்ற. அந்த 2 பேர் யாராவது வேணா இருக்கலாம். யார் 2 பேர்? யாராவது வேணா இருக்கலாம் சார். தெரியல, எனக்கே தெரியல. எனக்கு சரி, யாருன்னு நம்ம பாப்போமே. நீ அவார்டு வாங்குற, உனக்கு இந்த வாழ்த்துக்கள். அம்மா இது வரைக்கும் நீ எத்தனையோ மேடைகள்ல எவ்வளவு பேருக்கு விருதுகள் கொடுத்துருக்க. இப்ப நீ நாடு விட்டு போய் வேற நாட்டுல போய் நீ இந்த விருது வாங்கும்போது ரொம்ப சந்தோஷமா இருக்கு, பெருமையா இருக்கு அம்மாவுக்கு. தொழில் பொருளாதார வழியாகவும் தொழில் மூலமும் நிறைய சறுக்கல்கள் இந்த 3 வருஷமா சந்திச்சுட்டான்ப்பா. அப்போ நான் ஒவ்வொரு நாளும் என்ன பண்றது, தனியா உட்காந்து நீ எப்படி இருந்த ஒரு பையன் இப்ப இவ்வளவு மன இறுக்கத்தோட இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு நிறைய நாள் நான் அழுதுட்டு நினைப்பேன். சரி, இவன் வந்து இவன் எப்பவும் பெருசா வேத வாக்கு மாதிரி சொல்லிட்டு இருப்பான். சூப்பர் ஸ்டார் சொல்ற அந்த வார்த்தையை, நல்லவங்களை ஆண்டவர் அதிகமா சோதிப்பாரு, கைவிட மாட்டாரு அப்படின்னு. அதை நினைச்சுப்பேன் அந்த வார்த்தையை. சரியான தூக்கம் இல்லை, சரியான சாப்பாடு இல்லை, ரொம்ப கஷ்டப்படுறான். அதை வீட்டு இதையும் கவனம் செலுத்த மாட்டேங்கிறான், நிறைய கஷ்டப்படுறாங்கிறது தெரிஞ்சதுக்கு அப்புறமா நான் என்னப்பா இது இப்படியே போயிட்டு இருக்கு, என்ன பேச வருமா இப்ப எல்லாம் நான் எதுவுமே கவலைப்படுற மாதிரி கேட்கறதே கிடையாது. இதுவும் கடந்து போகும்பா, நீ நல்லபடியா வருவப்பா, நீ உன்னோட இதுக்கு நான் எவ்வளவு பேர் உன்னை வாழ்த்துறாங்க, எவ்வளவோ நிகழ்ச்சிகள் நீ நடக்கிறத எல்லாரும் உன்னை புகழ்றாங்க, வாழ்த்துறாங்க. அவங்க வாழ்த்துல ஏதாவது ஒண்ணு உனக்கு பழிக்கும்பா, நல்லது நடக்கும், ஆண்டா உனக்கு கண்டிப்பா கூட இருப்பாருப்பா அப்படின்னு ஒவ்வொரு தடவை ஆறுதல் தாப்பா சொல்லுவேன். வீழ்ந்தவங்க வீழ்ந்துகிட்டே இருக்கிறது இல்ல, வீழ்ந்தாத்தான் அதோட நம்மளுடைய எதுக்காக வீழ்ந்தங்கிறது உனக்கு கண்டிப்பா தெரியும். அதை மனசுல வச்சுக்கிட்டு அடுத்து வந்து முன்னேறதுக்கு நிறைய வழி எடுத்துக்க. எப்படி இருந்தது இந்த ஒரு தருணம்? அம்மா அப்பா வந்து எமோஷனலாக பேசியிருக்காங்க. தெரியலையே, இந்த லப்பர் பந்து படத்தில் ஒரு டைலாக் வரும்ல, ஊருக்கு நல்லவனா இருக்கவன் வீட்டுக்கு நல்லவனா இருக்க மாட்டான்னு. நான் ரொம்ப கேட்டவன் வீட்டுக்கு. பட் ஆனால் அவங்க வந்து உன்னை எப்படி பார்க்குறாங்க? அவங்க 2 பேர்கிட்ட கேட்டவர்களையும் ஓகே, என் பொண்டாட்டிகிட்ட கேட்டிருந்தா தண்டாவளத்தில் ஏற்றிருக்கோம். ஸோ தெரியல, நம்ம வீட்டுக்குள்ளே இருக்கதே இல்லை, வீட்டை பற்றி யோசிக்கிறதும் இல்லை. ஆனால் அவங்க வீட்டுக்குள்ளே இருந்து நம்மளை பற்றி மட்டும் யோசிச்சுக்கிட்டே இருக்காங்க. ஒரு பெரிய குற்ற உணர்ச்சிக்கு ஆளாயிருக்கேன் கடந்த சில மாதங்களாக, சில வருஷங்களான்னு சொல்லலாம். வந்துடுவோம், எல்லாமே திருப்பி அங்கே கொண்டு போய் சேர்க்கறதுக்கு தான் நினச்சி தான் ஓடுறோம். சேர்ப்போம், ஒவ்வொன்றா சேர்த்துக்கிட்டு இருக்கோம், மனிதர்களை சேர்க்குறோம். அடுத்து அவங்களுக்கு தேவையான சந்தோஷத்தையும் நிம்மதியும் சேர்த்துக்கணும். நீங்கள் வந்து உங்கள் ஃபேமிலியை வந்து மிஸ் பண்ணுறீங்க, ஆனால் உங்களால் நிறைய ஃபேமிலி நல்லா இருக்காங்க, அதுதான் உண்மை. எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டு என்னை மட்டும் அள வைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணியிருக்காங்க. அவங்க மனசுல இருந்து என்னைக்காவது யாராவது கேமரா வச்சு கேட்க மாட்டாங்களான்னு யோசிச்சுட்டு இருந்தாங்க போல. அம்மா அப்பாலாம் கொட்டி தீர்த்துட்டாங்க எல்லாத்தையும். பட்
விழுந்து விழுந்து எந்திரிக்கிறது தானே லைஃப். ஷான் அடிக்கடி சொல்லுவார், எனக்கு அது ரொம்ப பிடிக்கும். இசிஜியில் கூட மேலே கீழே போயிட்டு வந்தால் தான் உயிரோடு இருக்கோன்னு அர்த்தம். அப்படியே வந்துருச்சுன்னா உசுரே இல்லைன்னு அர்த்தம். ஸோ அப்படியே இருக்காது யாருக்கும் லைஃப் அப்படின்னு நான் முழுசாக நம்புகிறேன். ஸோ மேலே கீழே போயிட்டு வர்றது தான் லைஃப். ஸோ வரும் நிச்சயமாக நம்ம வந்து பெருசாக சக்ஸஸ் மீடியா தான் அப்பா அம்மா பேசுவாங்க. எஸ், அதையும் நம்மளே போடுவோம். ஆமாம், எஸ். ஸோ இதுவே எனக்கு இந்த மேடையில் நிற்கும் போது இந்த ட்ராவல், இவங்க எல்லாரோட ட்ராவல் இருக்குல்ல, அதுதான் பெரிய சக்ஸஸ். எல்லாருக்கும் நான் பெரிய ஃபேன். ஃபஸ்ட்டு லெஜெண்டரி ராம்கி சாரில் ஆரம்பித்தேன். அவருக்கு இந்த இடத்துல வந்து இந்த கண்டென்ட்டை, இத்தனை கண்டென்ட்டை நம்ம கூட கொடுக்கணுன்னு அவசியமே இல்லை. அது மனசு. அந்த மனசு தான் அவரை லெஜெண்டாக இந்த இடத்துல உட்கார வச்சிருக்கேன்னு நினைக்கிறேன். ஒரு நல்ல மனசோட ஜெனியூனாக எஃபர்ட் போட்டு வேலை செஞ்சால் என்ன நடக்கும்ன்றதுக்கு இங்கே ஒவ்வொரு டேபிளில் உட்காந்துருக்க ஒவ்வொரு கிரியேட்டரும் உண்மையிலே ஒரு பெரிய எக்ஸாம்பிள். நிறைய பேரால் வர முடியல சில பிரச்சனைகளால், ஆனால் அதை தாண்டி வந்திருக்க வர முடியாமல் போன அத்தனை கிரியேட்டர்ஸ் எல்லாருக்குமே நான் ஒரு பெரிய ஃபேன் பாய். அவங்க ஜெயிக்கிறது வந்து நான் அப்படி கொண்டாடுன்னு நினைப்பேன். சூப்பர் சூப்பர், ரொம்ப அழகா சொன்னீங்க. ஆனா நீங்க ஒரு பெரிய தலைவர் ஃபேன்னு எங்க எல்லாருக்கும் தெரியும், சரியா? இப்போ வந்து தலைவர் படங்கள் நிறைய உங்களுக்கு எல்இடி ஸ்கிரீன்ல வரும். இது வந்து இந்த யூடியூபருக்கு பொருத்தமா இருக்கும் அப்படின்னு டக்குன்னு சொல்லுங்க. ஓகே, வாங்க போலாம். உழைப்பாளி பட டைட்டிலுக்கு யார் அந்த யூடியூபர் பொருத்தமா இருப்பாங்க? உழைப்பாளி விஜய் சித்து. ஏன்னா அவன் எப்பயிலிருந்து உழைச்சிட்டு இருக்கான்னு எனக்கு தெரியும். விடாம என்ன கிடைச்சாலும் சரி, அவன் ஒர்க் பண்ணாத சேனலே கிடையாது. எல்லாம் அந்த நம்ம மெட்ரோ சேனல்னு சொல்லுவோம் இல்லையா, லோக்கல் சேனல்னு சொல்லுவோம், மெட்ரோ சேனல்னு சொல்லுவோம். அதில் ஆரம்பித்து சேட்டலைட்டில் சின்ன சேனல்ஸ்ல இருந்து பெரிய சேனல் வரலையும் எல்லாத்துலேயும் வேலை செஞ்சுருக்கான். ஆனால் எல்லாத்துலேயும் ஒரே மாதிரி வேலை செஞ்சுருக்கான். அவனோட எஃபர்ட் ஒன்று தான். அவன் ப்ரிப்பேர் ஆகாமல் கேமரா முன்னாடி வரவே மாட்டான். அதுதான் சித்துவினுடைய பெரிய சக்ஸஸ் நினைக்கிறேன். இன்றைக்கும் உழைக்கிறான். இன்றைக்கி அந்த கன்சிஸ்டன்சியை விட்டுறக்கூடாதுன்னு ஒரு வருஷம் ஆச்சு. ஒரு முறை கூட அவனுடைய வீடியோ தவறி போனதோ தள்ளி போனதோ இல்லை. அது வந்து எப்பயாவது சூர்யானால நடந்திருக்கும். அதை தாண்டி வேற எப்பயுமே தள்ளி போனதில்லை. அதுதான் அந்த உழைப்புன்னு நினைக்கிறேன், அந்த கன்சிஸ்டன்சி. எஸ், கொல்லாதவன் சித்து கூட ஒருத்தர் வருவான். அவனா இது ஓ மைண்ட் வைஸா? 2 பேராக இருந்தால் அந்த இவங்களை சொல்லிடலாம். எத்தனை முறை அவங்கள எங்கே கொண்டு போய் உட்கார வச்சாலும் மறுபடியும் அவங்க இடத்துக்கு அவங்க வந்துடுவாங்க அவங்களோட உழைப்பால். ஸோ கோபி சுதாகர் வந்து பொல்லாதவங்க தான். ஏன்னா ஜென்ரேஷனாக பார்த்தா 4வது ஜென்ரேஷன் கண்டென்ட் கிரியேட்டர்ஸ் இருக்காங்க இப்போ டிஜிட்டலுக்குள்ள. ஆனால் எல்லா ஜென்ரேஷனையும் ஒரே மாதிரி சிரிக்க வச்சு ஒரே கன்சிஸ்டன்சியை மெயின்டைன் பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பெரிய விஷயம். ஸோ பொல்லாதவங்க. தில்லுமுள்ளு இப்படி என்ன கோத்துடுறீங்க? உன்னையே கூட சொல்லலாம். எனக்கு இந்த என்ஆர்எஃப்எம்க்கு கொடுக்கலான்னு நினைக்கிறேன் இப்போ. ஓகே, ஏன்னா அதுல யார் அண்ணன், யார் தம்பி, யார் இந்திரன், யார் சந்திரன்னே தெரிய மாட்டேங்குது. பார்த்தா 3 பேரும் ஒரே மாதிரி இருக்காங்க. ஸோ ஆனால் அவங்களோட கண்டென்ட் செமையா பண்ணா. ஸோ தில்லுமுள்ளு அவங்க. அதிசய பிறவி ப்ளூ சட்டை மாறன் அண்ணன். ஆமா, அவர் அதிசய பிறவி தானே. எதெல்லாம் பேசினா கரெக்டா கூட்டமா வந்து திட்டுவாங்களோ அதெல்லாம் கரெக்டா பேசுறாரு அண்ணன். அதனால அவர் அதிசய பிறவி. வேட்டையன் நானே இருந்துக்கிறேன். ஆமா, இருக்கக்கூடாது, கைத்தட்ட மாட்டேங்கிறேன். குறி வச்சா ஏற விழணும் கண்டிப்பா. அதுதான் எப்பயுமே வந்து ஒரு ஹிடன் ஜெம்மாவே இருக்கக்கூடியதான் மச்சான். யாராவது ஒருத்தர் அவனை எடுத்து அப்படி தட்டி அவனை வந்து வைரமாக்குவாங்க. அப்படி எனக்கு தெரிஞ்ச அவனுடைய ஆங்கரிங் டேலண்ட்டை இவ்வளோ பெரிய ஷோவில் அவனை தட்டி வைரமாக்கி இருக்க தமிழ்நாடு நோ. அவன் என்ன பண்ணுவாங்கிறத தொடர்ந்து காட்டிகிட்டு இருக்கான் அந்த ஸ்டேஜில். சூப்பர். உங்கள் காம்போ இது நீங்கள் ஃபஸ்ட் டைம் பண்ணுற பெரிய ஷோ மாதிரி இல்லவே இல்லை அர்ச்சனா. வேற லெவலில் இருக்குது உண்மையில. சீரியஸாக அவ்வளோ என்கேஜ் பண்ணுது எல்லாரையும். இருக்க யாருமே உட்காரல. இத்தனைக்கும் குளிர் இருக்கு, அடுத்து என்ன நடக்கும்னு தெரியாது. கண்டென்ட் நிறைய வாங்குறோம், ஆனா அந்த இருக்கமே தெரியல யாருக்கும். ஸோ முடிஞ்சிருச்சா? நன்றி. நான் நிறைவா இங்க இருந்து கிளம்புறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு பாராட்டு மட்டும். இந்த அவார்டு இங்க நடக்குது, நம்ம எல்லாம் சந்தோஷமா இருக்கோம். அவார்டு கொடுக்குறவங்க சந்தோஷமா இருக்காங்க, வாங்குறவங்க சந்தோஷமா இருக்காங்க. ஆனா இந்த அவார்டை நடத்துறதுக்கு பின்னாடி இருக்காங்கல்ல, அவங்களால அப்படி இருக்கவே முடியாது. இதை முடிவு பண்ண நாள்ல இருந்து இன்னைக்கு இல்லை, நாளைக்கு நம்ம எல்லாரையும் ஊருக்கு அனுப்புறவர்களையும். ஸோ தமிழ்நாடு நோவுக்கு எவ்வளோ சத்தமாக முடியுமோ அவ்வளோ சத்தமாக ஒரு கங்க்ராச்சுலேட் பண்ணணும்னு நினைக்கிறேன். இந்த மொமெண்ட்டை நான் எடுத்துக்கணும்னு நினச்சேன். என்டையர் டீமுக்கு இதுக்கு பின்னாடி ஒர்க் பண்ணுற விஸ்வா கால் பண்ணதில் ஆரம்பித்து அதுக்கப்புறம் இங்கே ஒர்க் பண்ணிகிட்டு இருக்க கிரியேட்டிவ் டீம், ஒருத்தர் பேரை சொல்லி பேரை சொல்லாமல் விட்டால் நல்லா இருக்காது, முத்து, விக்னேஷ், அப்புறம் இந்த என்டையர் டீம் அந்த அவங்க க்ரூ, அவங்களுக்கு வந்து வாழ்த்துக்கள். அப்புறம் இதை தாங்கி நிற்கக்கூடிய நீங்கள் ஆங்கர்ஸ்க்கு வாழ்த்துக்கள், இன்றைக்கி வந்திருக்க லெஜெண்ட்ஸ்க்கு வாழ்த்துக்கள். இது இங்கே நடக்கிறதுக்கு ரொம்ப பெரிய காரணமாக இருக்கா எல்லா ஸ்பான்சர்ஸ். அதே ரொம்ப முக்கியமாக பிரச்சனைக்கு அப்புறம் எல்லாம் யாருக்கு பிரச்சனை வந்தாலும் அவர் நிற்பார். தமிழ்நாட்டிலேருந்து வந்தால் மட்டும் போதும் அப்படின்னு கண்ணன் ரவி சார், அவருக்கும் எங்களுடைய நன்றிகள்.
நான் வந்து இப்போ அவங்க ஃபேமிலியோடு சேர்ந்து அந்த நன்றியை சொல்கிறேன். அப்புறம் நிறைவாக 2 பேர் இந்த ஒட்டுமொத்த தமிழ்நாட்டினுடைய தூண், அவங்க 2 பேரையும் ஸ்டேஜுக்கு கூப்பிடணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த அவார்ட் நடத்துகிறவங்களை யாருமே பாராட்டாமல் போயிடுவாங்க கடைசியாக. பட் அதை எடுத்துக்கணும்னு நினைக்கிறேன் அந்த மொமெண்ட்டை. கார்த்திக் அண்ணன் அண்ட் கணேஷ் அண்ணன் 2 பேரையும் மேடை கலைக்கிறேன். ஸோ த 2 pillars ஆஃப் தமிழ்நாடு நவ். முக்கியமான விஷயம், நான் முதல்ல நன்றி சொல்ல வேண்டியது திரு கணேசன் சாருக்கு. இந்த நிகழ்ச்சி வந்து சண்டே நடக்கிறதா இருந்தது, டிலே ஆனதில் முதல் நஷ்டம் அவருக்கு. அவரோட ஃபாதர் வந்து பாஸ்டவே. நேத்தியிலேருந்து இந்த நிமிஷம் வரைக்கும் இந்த ப்ரோக்ராமை நடத்திட்டு தான் போடணும் ஒரு வைராக்கியத்தோடு இருக்கிறாரு. முதல்ல அவருக்கு என்னோட எப்படி சொல்கிறதுன்னு தெரியல. ஐ ரியலி தேங்க்ஸ். ஓகே அண்ணே, இந்த நிகழ்ச்சி ஆரம்பித்து இந்த நிமிஷம் வரலையுண்ணே, ஒரு நிமிஷம் கூட நாங்கள் சிரிக்காமல் இல்லை, ஒரு நிமிஷம் கூட சந்தோஷம் குறையவே இல்லை. ஏதோ ஒரு இடத்துல இருந்து அப்பா ஆசீர்வதிச்சுக்கிட்டே இருக்காருண்ணே. அது உண்மை உண்மை உண்மை. நான் கேமராக்காலாம் சத்தியமாக பேசலை, இதை போடக்கூட வேணாம் நீங்கள். ஆனால் அதுதான் உண்மை. ஒரு மனுஷன் தன்னுடைய அப்பாவை இழந்ததுக்கு அப்புறமும் அது இந்த பிராண்டு மேலேயும் இந்த வேலை மேலேயும் இருக்க பேஷனை தாண்டி வேற எதுவுமே இப்படி ஒருத்தர் நிப்பாட்டாது. இப்படி ஒருத்தர் நான் ரியல் லைஃப்பில் பக்கத்துல இருந்து பார்த்ததே இல்லை. நேற்று காலையில் அவங்க அப்பா நேற்று காலையில் அவங்க அப்பா தவறிட்டாங்க. இன்னைக்கு வரலையும் அந்த மனுஷன் இங்கே தான் இருக்கார். இது எப்படி நடக்கும்னு எனக்கு தெரியல. அது உங்கள் பேஷன் இன்னும் இந்த பிராண்டை பெரிய உயரங்களுக்கு கொண்டு போகணுன்னு வேண்டிக்கிறேன். அப்பாவோடு சேர்த்து இறைவனையும் இயற்கையும். நன்றி. Barak Restaurant, Dubai first Indo-Arab Silk Route luxury dining experience. Your journey tours and travels, India's #1 all-in-one travel brand. Explore Kashmir for 5 days, starting from just ₹50,000 per person. Maridam Groups, தென்னிந்தியாவின் சிறந்த கட்டுமான நிறுவனம். 1 day ready to occupy projects in Tambaram and Coimbatore. இல்லத்திலும் உள்ளத்திலும் சந்தோஷம் பொங்கட்டும். ஆடிக்கொண்டு குளிக்கலாமே. அனுஜ் ஆன்டி-ஸ்லிப்பரி டைல்ஸ், வழுக்காத பாத்ரூம் டைல்ஸ். சாம்ஸ், இது உங்கள் கப்பல் காலேஜ். சாம்ஸ், இது கப்பல் காலேஜ். சாம்ஸ் குரூப் ஆஃப் இன்ஸ்டிடியூஷன்ஸ், சென்னை. என் கனவு, என் படிப்பு, சாம்ஸ் கப்பல் காலேஜ். அயன் சக்தி தந்திடும் அன்னை டேட்ஸ். அன்னை என்றால் அன்பு, அன்னை டேட்ஸ் என்றால் தெம்பு. ரூபிணி சமையல் எண்ணெயால் வாழ்க்கையினி சுவையாகும். ரூபிணி ரிஃபைன் சமையல் எண்ணெயால் வாழ்க்கை இனி சுவையாகும். எஸ், பப்ளிக் எக்ஸாம் எழுதும் போதே தெரியும் வெற்றி எங்களுக்கு தான். Brilliant Cut, specialized in manufacturing of 916 certified natural diamond jewelry at 40% lesser rate. Mac Media and Entertainment. From screen to social, we create, promote and captivate. Danish, Chennai, a school of intellectual powerhouse. Metamax, உங்களாலையும் ஃபியூச்சரிஸ்டிக்கான சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ணி மந்த்லி 1 to 5 lakhs earn பண்ண முடியும். தமிழ்நாட்டுல 30 franchise தராங்க. Visway Financials, finding the best swam deal in easier than ever. Call 8449 844958.